அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த மதுரவாயில் டு சென்னை போர்ட் இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே வீடியோ. அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டு மதுரவாயிலேருந்து கோயம்பேடு வரலாம். இப்போது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கோயம்பேடுலேருந்து சென்னை போர்ட்டு அந்த கூவம் எப்படி எப்படிலாம் ட்ராவல் பண்ணுதோ அந்தந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட்டில் போயிட்டு இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேங்க. கோயம்பேடுலேருந்து சென்னை போர்ட் வரலும் பார்த்திங்கன்னா அரும்பாக்கம், அண்ணா நகர், சூளைமேடு, நுங்கம்பாக்கம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ சிந்தாதிரிப்பேட்டை, நேப்பியர் பாலம் வழியாக இது சென்னை போர்ட்டுக்கு போகுது. வாங்க போகலாம். லாஸ்ட்டு வீடியோவை நாம் இந்த இடத்துல தாங்க முடிச்சிருப்போம். இந்த மதுரவாயில் டு கோயம்பேடு ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோ இந்த இடத்துல தான் முடிஞ்சிருக்கும். இந்த கோயம்பேடுலேருந்து இந்த திருமங்கலம் போகிற ரூட்டில் உங்களுக்கு நான் இந்த வீடியோ முடிச்சிருப்பேன். இந்த இடத்துல இருந்தே இப்போ இந்த செகண்ட் பார்ட்டு கோயம்பேடு டு சென்னை போர்ட்டு. ஆமாம், இந்த வீடியோவை இந்த இடத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க, இதுக்கு அடுத்த பாயிண்ட். வணக்கம், நான் உங்கள் விஜய். லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நாம் இந்த மதுரவாயில் டு கோயம்பேடு இந்த டபுள் டக்கர் எக்ஸ்பிரஸ் வே ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்துருப்போம். இப்போ ரெண்டாவது பார்ட்டுங்க. கோயம்பேடுலேருந்து சென்னை போர்ட்டு வரலாம். இந்த கூவம் ஆறு அந்த ரூட்லேயே ட்ராவல் பண்ணி ஒரு பாயிண்ட்டும் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல அந்த பிளேஸ் வருதுன்றதை நான் காட்டுறேன். வாங்க, இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திருமங்கலத்துக்கு அடுத்து நாம் போகிற பாயிண்ட்டு இப்போ நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு அரும்பாக்கங்க. அரும்பாக்கத்தில் இந்த கோயம்பேடுலேருந்து நீங்கள் அண்ணா ஆர்ச்சி அரும்பாக்கம் ரூட்டில் போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வரும். அதுக்கு பக்கத்தில் உள்ளே போயிட்டு நான் அந்த பாயிண்ட்டை உங்களுக்கு காட்டுறேன். இதுதாங்க அரும்பாக்கத்தில் ஸ்டார்ட் ஆகிற முதல் பாயிண்ட்டுங்க. இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு ரோடு வரும். அது வழியாக உள்ளே வந்தோம்னா இந்த கூவம் ரிவருக்கு வந்துடும். இங்கெல்லாம் இன்னும் சாயில் டெஸ்ட் முடிஞ்சு இந்த பில்லர்ஸ் இதுதாங்க அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. அதுக்கு பக்கத்தில் வேறு ரோடுக்குள்ளே வந்தோம்னா இந்த இடம் வந்துடும். அப்படியே உள்ளே வந்தோம்னா ஜஸ்ட் ஒரு 10 அடியில் கூவம் வந்துடும். பில்லர் இன்னும் இப்போ தாங்க பில்லர் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது ஒர்க்கு ஸ்லோவாக தான் போகுது. இப்போ நாம் இந்த அரும்பாக்கத்தில் இந்த பாஞ்சாலி அம்மன் கோயில் ஒன்று இருக்குங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு ஃபேமஸான ஒரு கோயில், ஒரு லேண்ட்மார்க்கு இந்த இடம். இந்த இடத்துலேருந்து போனோம்னா சிக்னல் வரும். அந்த சிக்னலில் லெஃப்ட்டில் போனோம்னா நடுவங்கரை பிரிட்ஜு. அடுத்த பாயிண்ட் அங்கே தான். அங்கே போகலாம் வாங்க. இந்த நடுவங்கரை பிரிட்ஜாண்ட பார்த்திங்கன்னா இந்த பில்லருக்கான ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் கோயம்பேடு வரலும் ஓகே. கோயம்பேடுக்கு அப்புறம் ஒர்க்கு கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க இருக்குது. இப்போ தான் பில்லர் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பார்த்தா தெரியும். வாங்க, இந்த அரும்பாக்கம் இந்த நடுவங்கரை இந்த ஏரியாவுக்கு அடுத்த பாயிண்ட் அண்ணா ஆர்ச்சிலேருந்து லெஃப்டில் போனீங்கன்னா சாந்தி காலனி ரவுண்டனா போகிற ரோடு தேர்ட் அவென்யூ அந்த பாயிண்ட்டுங்க. நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு அங்கே போகலாம் வாங்க. அப்படியே ட்ராவல் பண்ணி அங்கே போயிடுவோம். அண்ணா ஆர்ச் அந்த பகுதியில் இருக்கும். ஆப்போசிட்டில் சித்தா, தமிழ்நாடு கவர்மெண்ட் சித்தா ஹாஸ்பிட்டல். இந்த பக்கம் அண்ணா ஆர்ச்சி பார்த்தா தெரியும். நாம் அப்படியே இந்த சைடு ஆப்போசிட்டில் அண்ணா ஆர்ச்சிக்கு ஆப்போசிட் சைடில் ட்ராவல் பண்ணி போனோம்னா ஒரு 200 மீட்டரில் ஒரு கூவம் கிராஸ் பண்ணுங்க. சாந்தி காலனிக்கு முன்னாடி நம்ம தேர்ட் அவென்யூவில் இருக்குங்க, அண்ணா நகரில். இங்கே கூட ஒர்க்கு இப்போ தாங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் கூவம் பாருங்களேன், எவ்வளோ குப்பை கூலம்ப்பா. இதை எத்தனை ஜென்மானாலும் க்ளீன் பண்ணவே முடியாதுங்க. இப்போ நாம் அந்த தேர்ட் அவென்யூலேருந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டுங்க. இந்த பூந்துமலை ரோட்டில் இப்போ நாம் இருக்கிற இடம் அருண் ஹோட்டலுங்க. அருண் ஹோட்டல்னா நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ இருக்கிற ஸ்கைவாக் பிவிஆர் சினிமா ஸ்கைவாக் அந்த இடத்துல இது கிராஸ் ஆகும் இந்த கூவம் ரிவர்.
மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இந்த கூவத்தை பார்க்குறப்ப. எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஆறு இன்றைக்கி இது சாக்கடை போகிற இடமா மாற்றி வச்சுருக்கோம். இதுதான் நம்மளோட சாதனை. பிரிட்டிஷ்காரன் பீரியடில் அவன் இந்த கூவத்தை வந்து தேம்ஸ் நதிக்கு இணையாக பார்த்தான். லண்டனில் எப்படி தேம்ஸ் நதி சிட்டிக்குள்ளே ஓடுதோ அதே மாதிரி சென்னையிலையும் இந்த கூவத்தில் போட்லாம் ஓடிச்சு. 100 வருஷத்தில் இந்த கூவத்தை முழுசாக நம்ம முழுசாக கெடுத்து வச்சிட்டோம். வாங்க இந்த நெல்சன் மாணிக்கம் ரோட்டில் ட்ராவல் பண்ணி நம்மளோட அடுத்த பாயிண்ட்டு சூளைமேடு அந்த இடத்துக்கு போகலாம். இப்படி தான் இந்த கூவம் வந்து வளைஞ்சி நெளிஞ்சு சென்னை மாநகரம் முழுவதும் ட்ராவல் பண்ணி சென்னை சிட்டி, மத்திய சென்னை சிட்டி, சென்டர் ஆஃப் த சென்னை சிட்டியில் ட்ராவல் பண்ணி போர்ட்டு கிட்ட போயிட்டு கடலில் கலக்குதுங்க. எவ்வளோ ஒரு சூப்பரான விஷயம் பாருங்கள். இந்த நெல்சன் மாணிக்கம் ரோட்டில் சூளைமேடு சிக்னல் இருக்குங்க. இந்த சிக்னலில் ரைட்டு கிடையாது, ஆனால் ரைட்டில் போனோம்னா கோடம்பாக்கம் போகலாம். ஸ்ட்ரெயிட்டாக போனால் லயோலா காலேஜ். நம்ம லெஃப்ட்டில் ஆரிங்டன் ரோடு போகிற ரூட்டில் போவோங்க. இந்த சூளைமேடு சிக்னல்லேருந்து லெஃப்ட்டில் இந்த ஆரிங்டன் ரோடு போகிற வழியில் இந்த கூவம் ஆறு கிராஸ் ஆகுங்க. இங்கேயே இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாயில் டெஸ்ட்லாம் முடிஞ்சு பில்லர் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தா தெரியும் மிஷின்ஸ்லாம் வந்து அதனுடைய ஒர்க்கை செஞ்சுக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே, ரம்ஜான் நாள் நான் வீடியோ எடுக்கிறேன். அதனால் ஹாலிடேவாக என்னன்னு தெரில, யாரும் காணும் ஒர்க்கர்ஸ்லாம். ஆனால் பில்லர்ஸ் ஒர்க்கு இங்கேயும் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பில்லர்ஸ் இன்னும் எழும்பவே இல்லை. சாயில் டெஸ்ட் முடிஞ்சு பில்லர்ஸ் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போதைக்கு இதுதான் அப்டேட்டு இருக்குது. வாங்க நாம் இப்போ நெல்சன் மாணிக்கம் ரோட்லேருந்து இந்த லயோலா காலேஜ் எல்லாம் தாண்டி வந்தோம்னா இந்த ஸ்டெர்லிங் ரோடு வழியாக போனோம்னா இந்த கூவம் ஆறு திரும்பவும் சேத்பட்டு சிக்னல், அதுலேருந்து ரைட்டில் போகிற ரோடு ஸ்பர்டாங்க் ரோடு, இந்த பக்கம் காலேஜ் ரோடு. ஸ்பர்டாங்க் ரோடுக்கும் காலேஜ் ரோடுக்கும் இடையில் இந்த கூவம் ட்ராவல் ஆகுங்க. அந்த இடத்துல போயிட்டு நம்ம திரும்ப அடுத்த பாயிண்ட்டு அங்கே என்ன அப்டேட்டுன்றதை பார்க்கலாம். நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோங்க. நமக்கு நேராக ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் அந்த ஸ்டெர்லிங் ரோடு ஜங்ஷனு. இங்கெல்லாம் இன்னும் அந்த மிஷின்ஸ்லாம் கூட கொண்டு வரல. புல்டோஸ் ஜேசிபியால் இந்த இடத்த சரி பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஆமாம், பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம இப்போ இந்த சேத்பட்டு சிக்னலில் தான் இருக்கோம். இந்த சைடு தான் சிக்னலு, சேத்பட்டு சிக்னலு இதுதான். இப்போ நம்ம இந்த சேத்பட்டு சிக்னல்லேருந்து ரைட்டில் வந்தோம்னா ஸ்பர்டாங்க் ரோடுங்க. நம்ம போகிற ரோடு ஸ்பர்டாங்க் ரோடு. இடையில் கூவம், அந்த சைடு காலேஜ் ரோடு. இந்த இடையில் இந்த கூவம் அப்படியே ட்ராவல் ஆகி போய்கிட்டே இருக்குங்க. இந்த ஸ்பர்டாங்க் ரோட்டில் அப்படியே ட்ராவல் பண்ணி வந்தோம்னா ஒரு இடத்துல ஒரு சின்ன ரவுண்டன மாதிரி வருங்க. அதில் லெஃப்ட்டில் போனீங்கன்னா பூந்துமலை ஐரோடு போகலாம். ரைட்டில் போனீங்கன்னா டான்போசே ஸ்கூல் வழியாக போய் எக்மோர் ஃப்ளைஓவர், மாண்டியர் ஃப்ளைஓவரில் டெட் எண்டு முட்டும். அதில் கீழே யூட்டர்ன் பண்ணிங்கன்னா கோஆப்டெக்ஸ். அந்த கோஆப்டெக்ஸாண்ட தான் இந்த கூவம் திரும்ப கிராஸ் ஆகுங்க. இப்போ நம்ம எழும்பூர் ஃப்ளைஓவருக்கு முன்னாடி தாங்க நின்றுக்கிட்டு இருக்கோம். நமக்கு ஆப்போசிட்டில் தான் கோஆப்டெக்ஸ். இதுதான் கோஆப்டெக்ஸோட ஹெட் ஆஃபீஸு. இந்த பக்கம் சிக்னல் இருக்கும். சிக்னலுக்கு பக்கத்துலேயே கூவம் கிராஸ் ஆகும். அந்த சைடு நுங்கம்பாக்கம், இந்த சைடு எக்மோர். இதை இரண்டையும் பிரிக்கிறதே இந்த கூவம் ஆறு தாங்க. இந்த இடத்துல பில்லர் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. பார்த்தாவே தெரியும், இந்த இடத்துல பில்லர் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த கோஆப்டெக்ஸ் சிக்னல் ஜங்ஷனில் பில்லர் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகி நடந்துக்கிட்டு இருக்குங்க. இந்த கோஆப்டெக்ஸ்க்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு வருங்க, எத்திராஜி சாலை. அது இதில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் அண்ணா சாலைக்கு போவோம். நம்ம இந்த சாலையில் போனோம்னா அந்த எத்திராஜி காலேஜ் அடுத்து ஒரு சிக்னல் வரும். அந்த இடத்துல இந்த கூவம் திரும்பவும் கிராஸ் ஆகுங்க. நாம் இப்போ இருக்கிறது பின்னி ரோடுங்க. என்னடான்னு கேட்குறீங்களா? இந்த எத்திராஜி காலேஜ் தான் பாருங்க. இந்த ஆப்போசிட் எத்திராஜி காலேஜ் சிக்னல் வரலும் தான் எத்திராஜி சாலை. இந்த ரோடு வந்து பின்னி சாலை. இந்த இடத்துல இன்னும் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகலைங்க. இந்த எத்திராஜி காலேஜ் சிக்னல்லேருந்து இந்த சைடு மவுண்ட் ரோடு வரைக்குமே இந்த ஒரு 1/2 கிலோமீட்டரு இந்த பின்னி சாலைங்க. ஆமாம், இந்த ரோடுக்கு பேர் பின்னி சாலை. இப்போ நாம் பார்த்திங்கன்னா இந்த எத்திராஜி காலேஜ் சிக்னல்லேருந்து இந்த பின்னி சாலை மவுண்ட் ரோடுக்கு இடையில் ஒரு லெஃப்ட்டில் ஒரு ரோடு போகுங்க. ஆப்போசிட்டில் தாஜ் ஹோட்டல் இருக்கும், தாஜ் கன்னிமாரா. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரோடு லெஃப்ட்டில் திரும்பும். இந்த ரோடு பார்த்திங்கன்னா இபி லிங்க் ரோடுங்க. இந்த ரோடு அப்படியே கூவத்துக்கு ஓரமே போகும். இந்த ரோடு இபி லிங்க் ரோடு. இந்த இபி லிங்க் ரோடில் பார்த்திங்கன்னா ரைட் சைடு காயிதே மில்லத் காலேஜ், லெஃப்ட் சைடு கூவம் வருங்க. இதுக்கிடையில் தான் இந்த ரோடு போகும்.
ஏன் இந்த பேருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோடோட பேக் சைடு கேட்டு தான் வந்து ஈபியோட ஹெட் ஆஃபீஸுங்க. இந்த ரைட் சைடில் இருக்கிற பில்டிங் தாங்க தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய தலைமையகம். ஈபியோட ஹெட் ஆஃபீஸ் தான் இந்த லிங்க் ரோடு. அதனால தான் இதுக்கு ஈபி லிங்க் ரோடுன்னு பேருங்க. இந்த ஈபி லிங்க் ரோடில் டெட் எண்டில் வந்தீங்கன்னா மவுண்ட் ரோட்டில் இருக்கிற தாராப்பூர் டவர் வருங்க. இந்த ரைட் சைடில் மவுண்ட் ரோடு தர்கா இருக்கும். லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா டேம்ஸ் ரோடு. நம்ம அந்த ஈபி லிங்க் ரோட்டில் வந்து டெட் எண்டில் வந்து இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும், மவுண்ட் ரோட்டில் அந்த புகாரி பிலால் ஹோட்டல் இருக்குங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் தாராப்பூர் டவர். அதுக்கு ஒரு ஒன் வே ரோடு போகும். ஸ்ட்ரெயிட்டாக போனால் டேம்ஸ் ரோடுங்க. அப்படியே சிந்தாதிரிப்பேட்டை வரலும் போகுங்க இந்த டேம்ஸ் ரோடு. இப்போ நம்ம மவுண்ட் ரோடு அந்த இதுக்கு முன்னாடி காமிச்சு இல்லைங்களா, அந்த இடத்த கிராஸ் பண்ணி டேம்ஸ் ரோடு வந்துட்டுங்க. டேம்ஸ் ரோட்டில் தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டேம்ஸ் ரோடு இந்த சைடு நம்ம நிற்கிற சைடு, அடுத்த சைடு பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டை எக்மோர் 2 ஏரியா இருக்கும். இந்த பக்கம் சிந்தாதிரிப்பேட்டை மவுண்ட் ரோடு. இதை பிரிக்கிறதே இடையில இந்த கூவம் ஆறு தாங்க. இந்த டேம்ஸ் ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த டேம்ஸ் ரோடுக்கு பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, பில்லர் ஒர்க்கு. ஆமாம், கூவத்தில் அந்த சைடு புதுப்பேட்டை எக்மோர், இந்த சைடு சிந்தாதிரிப்பேட்டை, இடையில் இந்த கூவம் ரிவர். இந்த சிந்தாதிரிப்பேட்டையில் இந்த ரோடுக்கு பேர் டேம்ஸ் ரோடு. ஆட்டோ ஒர்க்கெல்லாம் இங்கே நிறைய பண்ணுவாங்க. இந்த டேம்ஸ் ரோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிந்தாதிரிப்பேட்டை, இந்த எக்மோர்லேருந்து சிந்தாதிரிப்பேட்டை வழியாக மவுண்ட் ரோடுக்கு ஒரு ரோடு போகுங்க, மெயின் ரோடு. அந்த இடத்துல முட்டும். நமக்கு ஆப்போசிட்டில் ரமடா ஹோட்டல் இருக்குது, எக்மோர். அந்த சைடு எக்மோர். ஆமாம், இப்போ நமக்கு ஆப்போசிட் அப்படியே எக்மோருங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா சிந்தாதிரிப்பேட்டை, இடையில் இந்த கூவம் ரிவர் ட்ராவல் ஆகும். சிந்தாதிரிப்பேட்டை வரப்போ வரலாம், போகிறப்போ போக முடியாது, ஒன் வே. இங்கெல்லாம் பில்லர் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட். பில்லர் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சாயில் டெஸ்ட் முடிஞ்சு பில்லர் கூட இன்னும் ரைஸ் ஆகலை, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒர்க்கு. வாங்க, இந்த சிந்தாதிரிப்பேட்டையிலேருந்து நம்ம அண்ணா சாலை அங்கே நோக்கி அந்த ஏரியாவை நோக்கி போகலாம். சிந்தாதிரிப்பேட்டை இந்த பாருங்கள், இந்த சைடில் இந்த கூவம் ரிவரில் இந்த பில்லர் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கு. நம்ம சிந்தாதிரிப்பேட்டை அந்த மெயின் ரோடுக்கு பேக் சைடு ஒரு ரோடுங்க. இது ஒன் வே ரோடு. இந்த வழியாக தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த ஏரியா ஃபுல்லாக மீன் மார்க்கெட்டுங்க. இந்த இடம் தாங்க சிந்தாதிரிப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன். இந்த பறக்கும் ரயில் பீச் டு வேளச்சேரி போகுது இல்லைங்களா, அந்த ரயில்வே ஸ்டேஷன் இது தான். இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் சிம்சனு. இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைடில் அந்த கூவம் ரிவர் அப்படியே ட்ராவல் ஆகி வருங்க. அடுத்த பாயிண்ட்டு போகலாம் வாங்க. சிந்தாதிரிப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி நம்ம இப்போ அண்ணா சாலை இந்த இடத்துக்கு வந்துட்டுங்க. நமக்கு முன்னாடி மன்றோ சிலை, லெஃப்டில் பல்லவன் ஹவுஸு இதெல்லாம் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் சிந்தாதிரிப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஓமந்தூரா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஆமாம், அந்த இடத்துல அதுக்கு முன்னாடி இந்த கூவம் ரிவர் கிராஸ் ஆகி போய் அப்படியே நேப்பியர் பாலம் வழியாக கடலில் கலக்குதுங்க. இந்த நேப்பியர் பாலத்திலிருந்து எப்படி போகுன்றது ரூட்டு ஸ்ட்ரெயிட்டாக போகாதுன்னு நினைக்கிறேன். தீவுத்திடல் வழியாக போய் போர்ட்டுக்கு போயிடும் இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே. இங்கெல்லாம் இன்னும் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலை, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நேப்பியர் பாலம் வாங்க. நாம் இப்போ இந்த சிவானந்தா சாலை வழியாக ட்ராவல் பண்ணி போய் டெட் எண்டில் லெஃப்ட் எடுத்தோம்னா நேப்பியர் சாலைங்க. ஆமாம், அந்த நேப்பியர் சாலை அந்த ஏரியாவில் போயிட்டு அப்படியே போர்ட்டுக்கு போயிடும். நம்மளோட வீடியோவும் இதோட முடிவுக்கு வருதுங்க. இந்த கோயம்பேடுலேருந்து இந்த கூவம் வர ரூட்லேயே ட்ராவல் பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். இதில் ஒரு சங்கடமான விஷயம் என்னென்னா, கூவத்தோட நிலமை ரொம்ப மோசமாக இருக்குங்க. வேறு வழியே இல்லை. இந்த சிவானந்தா சாலையில் அந்த கடைசி பாயிண்ட்டு டெட் எண்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டுங்க. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா கூவம், அப்படியே பார்த்தீங்கன்னா நேப்பியர் பாலம் வரும். ஆப்போசிட்டில் சென்னை கடற்கரை. நேப்பியர் பாலம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துக்கு வந்துட்டோங்க. இதோடு நம்ம வீடியோவும் முடிவுக்கு வருது. மனசு கஷ்டமாக தான் இருக்குது கூவத்தை பார்க்குறப்ப. அவ்வளோதாங்க, இந்த நேப்பியர் பாளையத்தோட நம்மளோட இந்த கோயம்பேடு டு சென்னை ஃபோர்ட்டு
இந்த மதுரவாயல் சென்னை ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் ஹைவேவோட வீடியோ வந்து செகண்ட் பார்ட்டு முடியுதுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்தையும் எல்லா பாயிண்ட்டையும் காமிச்சிருக்கேன். இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் சுட்டி காட்டுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் அந்த தவறெல்லாம் சரி பண்ணிக்கலாம். ஆனால் கூவம் பார்க்குறப்ப மனசுக்கு வலிக்குதுங்க. அவ்வளோதாங்க, இந்த மதுரவாயல் டு சென்னை ஃபோர்ட் இதில் பார்ட் 2 கோயம்பேடு டு சென்னை போர்ட் வரலுமான இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். Until then, bye from Vijay.